யாழ்ப்பாண மாவட்டம் வல்வெட்டித்துறை பகுதியில் 17 பரப்பு காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது. இது பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் தான் இப்போ பின்னாடி தெரிகிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அதனுடைய முழுமையான காணொலியை பார்ப்போம். இந்த வீடு வல்வெட்டித்துறை பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஊரணி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு போகிற வீதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷனை யாராவது தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது தேவை என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த 17 பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதிகள் முழுவதுமே தேக்கு மரம் நடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓப்பன் டைனிங் ஏரியா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கிச்சன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 2 ரூம்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 ரூம்களும் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது. அதோட இணைஞ்ச 3வது கிச்சன் கட்டப்பட்டிருக்குது. 4வது ஓப்பன் டைனிங் ஹால் கட்டப்பட்டிருக்குது. இந்த 2 ரூம்களும் ஓப்பன் டைனிங் ஏரியாவும் கிச்சனும் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 4 ரூம்கள் இருக்குது. அதே நேரம் ஒரு ஹால் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு செப்பரேட்டான படி கிடக்கு. அதனுடைய தோட்டத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறம் முழுவதும் கமுகமரம் மாமரம் அப்படி என்று சொல்லி பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற செப்பரேட் படியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த படி வகையை ஏறி போனோம் அப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய்கொள்ள முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ரூம் இருக்குது. அதோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு பெரிய ஹோல் இருக்குது. அதே மாதிரி ஒரு வரண்டா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரண்டா இருக்குது. இந்த தேக்கந்தோட்டத்தை இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் இருக்கிற தேக்கந்தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் வீட்டினுடைய பின்பகுதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேக்கம் தோட்டத்துக்கு போய்கொள்ள முடியும். இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதி முழுவதுமே தேக்க மரங்களால் நடப்பட்டிருக்குது. அதனுடைய முழுமையான தோட்டத்தை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இந்த வீட்டுக்குரிய கிணறு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேக்கங்கண்டுகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக மிகப்பெரிய வெட்டு கிணறு உண்டு. இந்த தேக்கந்தோட்டத்துக்கு நடுவிலேயே இருக்குது. இப்போ நீங்கள் தேக்கந்தோட்டத்தின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மொத்தமாக 750க்கு மேற்பட்ட தேக்க மரங்கள் நடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த மரங்கள் நடப்பட்டு 10 வருடங்கள் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்குது. இன்னும் 10 வருடத்தில் இந்த மரங்களை வெட்டி கொடுக்க முடியும். அதாவது பலன் எடுக்க முடியும். யாராவது முதலீட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 17 பரப்பு காணியையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 750க்கு மேற்பட்ட மரங்களையும் இன்னும் 10 வருஷத்தில் பலன் எடுக்கக்கூடிய மாதிரி தன்மையில் இந்த மரங்கள் இருந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மரங்களின் நடுவில் இந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய வெட்டு கிணறு உண்டும். அந்த வெட்டு கிணறுக்குரிய தொட்டியும் இருக்குது. அதை நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அந்த கிணறை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய நீரூற்று கொண்ட கிணறாகத்தான் இருக்குது. அதாவது இந்த 750 மரங்களுக்கும் நீர் பாய்ச்சுவதற்கு, அதாவது கோடை நேரத்தில் நீர் பாய்ச்சுவதற்கு இந்த கிணத்தையும் இந்த தொட்டியையும் பயன்படுத்தி இருப்பார்கள். அதனுடைய தன்மையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கிணத்துக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த குழாய் கிணறு வெட்டு கிணறு 2 கிணறுகளும் அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் இந்த வல்வெட்டித்துறை பகுதி நல்ல தண்ணி பகுதி அப்படின்ட்டு தான் சொல்லி கிடக்கு. இந்த தொட்டியினுடைய தோட்டத்தை பார்த்துட்டு இந்த கிணறுனுடைய உள் அமைப்பை நாங்கள் பார்ப்போம். இந்த கிணறு வெட்டு கிணறாகத்தான் அமைஞ்சு கொண்டிருக்குது. அதே நேரம் வத்தாத தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இது இருக்குது. இந்த 17 பரப்பு காணியையும் நீங்கள் வேண்டது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரே ஆளும் வாங்கிக்கொள்ள முடியும், பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த 17 பரப்பு காணியும் சுத்து மதிலோடு தான் இருக்குது. பிரித்து வாங்குறேன்டா எப்படியான தன்மையில் வாங்கிக்கொள்ள முடியுமெண்டா 3ஆக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். அதாவது வீட்டோட சேர்ந்த பின்பகுதியோடு சேர்த்து 5.5 பரப்பாக ஒரு துண்டும், மிச்சம் இந்த தேக்க மரங்களை 6 பரப்பாக 2 துண்டாகவும் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தம் 3 துண்டாக வீட்டோடு சேர்த்து 5.5 பரப்பு ஒரு துண்டு, 6 பரப்பு ஒரு துண்டு, இன்னும் ஒரு 6 பரப்பு ஒரு துண்டு, மொத்தமாக 17 பரப்பாக 3ஆக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் உரிமையாளருக்கு சம்மதம், பிரித்து தர்றதுக்கும் சம்மதம். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் இருக்கிற இந்த காணியையும் வீட்டையும் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொடர்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உரிமையாளரோட விலை பேசி இந்த காணியையும் வீட்டையும் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் எங்கெண்ட தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த
விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்கள் வீடுகள் காணிகள் கடைகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். அதே நேரம் வாடகை கொடுக்குறோன்னு சொன்னால் வாடகை கொடுத்து கொள்ள முடியும். விளம்பரப்படுத்திக் கொள்ள இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.